ரோடு கிடையாது அந்த பக்கம். அப்பதான் அந்த பறக்கும் ரயில் வேலை நடந்துச்சு. பறக்கும் ரயிலும் தலைவர் தான் கொண்டு வந்தார். இந்த நம்ம இப்போ போத எலக்ட்ரிக் ரயில் பறக்கும் ரயில் அதுவும் தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான். அப்ப வேலை நடந்துட்டு காலகட்டம். அந்த சாலை இன்னைக்கு போய் பாருங்க, ராஜீவ் காந்தி சாலை எப்படி விழுகிறது. அந்த சாலை சும்மா நைட்டில் சும்மா அப்படி டிராவல் பண்ணி பாருங்க. சிங்கப்பூர்ல இருக்கோமா, துபாயில இருக்கோமா, அமெரிக்கால இருக்கோமா, லண்டன்ல இருக்குமா, சென்னையில இருக்குமான்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்படி மாறி இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு தகவல் தொழில்நுட்ப கம்பெனி அங்க அழைச்சிட்டு வந்து டைடல் பார்க்க கொண்டு வந்து வச்சு இப்ப எல்லாம் கம்பெனி வந்துடுச்சு. எனக்கு வேலைக்கு ஆள் வேணுமே, மேன் பவர் வேணுமே, நம்ம பசங்களை அனுப்பணும். மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர்களிலும் நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் அரசு மற்றும் தனியார் கலை கல்லூரிகளை திறந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கல்வியை கொடுத்து வாங்கடா எல்லாரும் வேலைக்கு கூட்டு வந்து எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை கொடுத்தா நம்ம பையன் கம்ப்யூட்டர் கம்பெனில உட்காந்துட்டு நம்ம அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி பேஸ்புக் அக்கௌண்ட்டை திறந்து வச்சுட்டு திராவிடம் என்ன கிழித்தது நான் இவனை எல்லாம் எங்கேயா கடலை கொண்டு போய் தரலாம் என்ன வயிறு கேட்கிறேன் சீரியஸா. என்ன செஞ்சோங்கிறதே தெரியாம ஒரு தலைமுறை உருவாக்கி நடிகர்களின் பின்னால் மட்டுமே ஒரு தலைமுறை உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவனை இன்னும் எதை கலத்தி அடிக்கிறது போவது இல்ல. இப்படி வந்து செய்யாம தான் நீங்க படிச்சீங்களா? எங்க இருந்து வந்தீங்க? ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவன் இவ்வளவு பெரிய படிப்பு படிக்கல? ஏன் பீகார்ல இருக்கிறவங்க இவ்வளவு படிக்கல? ஏன் தமிழ்நாடு மட்டும் இந்த இடத்துல இருக்கிற கேள்வி இருக்குது இல்ல? அப்ப நான் சொன்ன மாதிரி பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட், பாரிமுனை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை உருவாக்குனார். சும்மாவா? கோயம்பேடு பேருந்து நிலையம் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் அவர் கட்டிக்கிட்ட பொழுது. ஆசியாவிலே, இந்தியாவில் ஆசியாவிலேயே அண்ணா மேம்பாலம் அவர் கட்டிக்கிட்ட பொழுது இந்தியாவில் 3வது மேம்பாலம் அது. தென்னிந்தியாவில் முதல் மேம்பாலம், இந்தியாவில் 3வது மேம்பாலம். தலைவர் எதை பண்ணாலும் ஆசிய லெவல் வேர்ல்டு லெவல் தான் பண்ணுவார். அவ்வளவு பெரிய கோயம்பேடு மார்க்கெட் எல்லாத்தையும் செலுத்தினார். பார்த்து 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 ஐடி பார்க் கொண்டு வந்தாரு. நீங்க வந்து பயோ டெக்னாலஜி பார்க் ஒண்ணு கொண்டு வந்தார் சிறுதாவூர்ல 20 ஏக்கர். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்தாரு. எல்லாம் கொண்டு வந்தார். மதுரை, எனக்கு மதுரை இப்ப வீடு டெய்லி உள்ளபடியே சொல்ல எனக்கு வயிறு எரியும். அவ்வளவு கண்ணீர் வரும். மக்களுடைய வரி பணங்க, மக்கள் வரி பணம். இந்த தூண் அப்படியே மொட்டை மொட்டையா நிக்குது பாருங்க. மதுரை வழியா போனவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்க. அது எப்ப போட்ட திட்டம் கேட்டு மதுரை பறக்கும் சாலைக்கு ஒரு திட்டம் ஆட்சி மாறியது. கலைஞர் கொண்டு வந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அம்மா அதை அப்படியே கிடப்ப போட்டாங்க. அவ்வளவு பெரிய தலைமைச் செயலகத்தை கட்டினார். எவ்வளவு பெருசு அந்த அம்மா வந்து அதை ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. சில புதுசாக கேட்கலாம், ஹாஸ்பிட்டல் நல்லது தானே? ஹாஸ்பிட்டல் நல்லதா? உங்க அம்மா கட்டிருக்கணும்னா எங்க ஐயா கட்டினதை ஏன் மாற்றி வச்சீங்க? இந்த வாஸ்து படிக்கிறவங்க வீட்டெல்லாம் மாத்துவான். நீங்க கக்கூச டைனிங் ரூம் மாத்தீங்களா? அது இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பூஜை ரூமுக்கு ஒண்ணு இருக்கு, கக்கூசுக்கு ஒண்ணு இருக்கு, டைனிங் ரூமுக்கு ஒண்ணு இருக்கு, பெட்ரூமுக்கு ஒண்ணு இருக்கு, தலைமைச் செயலகத்துக்கு ஒண்ணு இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு ஒண்ணு இருக்கு. நீ ஏன் தலைமைச் செயலகத்துக்கு ஹாஸ்பிட்டல் மாத்தி கேள்வி கிடையாது. பரவாயில்ல, மக்கள் அதை பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். கலைஞர் கட்டிய திட்டம் என்பதாலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் அங்கே தலைமைச் செயலகம் செயல்படும் என்று நான் வரைக்கும் நம்பியிருந்தேன். அரசியல் நாகரிகத்தின் உச்சம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அது மக்கள் ஹாஸ்பிட்டலாவே பயன்படுத்தணும் போகிறான்னு. யாருக்கு இந்த அரசியல் நாகரிகம் வரும்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படியே விட்டு போயிட்டாங்க. நிறைய செஞ்சு கொடுத்தது யாரு? நம்ம அரசு வந்து இப்போ நிறைய செஞ்சு கொடுத்துச்சு. இப்போ பார்த்து 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 சென்னையை செதுக்கியதில் கலைஞருக்கு நிகர் யாருதான்? கலைஞர் தான். குடிசை மாற்று வாரியம். நீங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பாலத்தையும் எடுத்துக்கங்க. பாலங்கள், சாலைகள், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள். இங்க சென்னையில திருநங்கைகள், திருநம்பிகளுடைய நிலை என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாற்றுத்திறனாளிகளுடைய நிலை என்னவா இருந்துச்சு நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், அவருடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது இந்த அரசு, கலைஞர் அரசு, திமுக அரசு அப்படிங்கிறது எண்ணி பாருங்க. நான் 2 டேட்டா சொல்லிட்டு நான் வந்து நேர செஞ்சா மற்றவருக்கு வழி கொடுக்குறேன். இன்றைக்கு இந்த மருத்துவமனை, இந்த அரசு வந்த பிறகு கட்டிய மருத்துவமனை, கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல். நம்ம வந்து அதுல வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம். 15/6/2023 அன்று சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டு 18 மாதங்கள்ல, இது 18 மாதங்களுக்கு உள்ள முன்னாடி உள்ள ரிப்போர்ட், 18 மாதங்கள்ல 5020 அறுவை சிகிச்சைகள், 538 நரம்பியல் அறுவை சிகிச்சைகள், 1375 கிட்னி ஆபரேஷன்,
512 பொது அறுவை சிகிச்சைகள், 1000க்கும் மேற்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் மற்றும் 137 ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி செய்து உலகத்தின் மிக முன்னணி மருத்துவமனையாக இன்றைக்கு நம்முடைய கழக தலைவரின் ஆட்சியில ஒரு மருத்துவமனை மிளிர்ந்து கொண்டிருக்கிறது சொன்னா வேற எந்த ஸ்டேட்ல இது இருக்கும் அப்படிங்கறத சிந்திங்க. இவ்வளவுத்தையும் செய்தவரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி. இப்ப நான் வாசிக்க போறது என்னுடைய செய்தி அல்ல, விகடன்ல வந்த செய்தி. ஏன்னா நீங்க கேஸுக்கு போடுறதா என் மேல போடாதீங்க, விகடன் மேல போடுங்க. நான் விகடன்ல வந்து செய்தியை சொல்றேன், கேஸுக்கு பயப்படுறாங்க இல்ல, பட் இருந்தா சொல்றேன். எடப்பாடி கே பழனிசாமி யார் கேள்வி கேட்கிறாங்க, யார் வந்து கேள்வி கேட்கிறா அப்படின்னு. தமிழ்நாட்டின் 11வது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. வெள்ள வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கியவரை அரசியல் தொழில் அதன் உச்சத்துக்கு உயர்த்தி இருக்கிறது. அரசியல் மூலம் பரவலாக அறியப்பட்டதற்கு முன்னரே எடப்பாடி கே பழனிசாமி ஒரு கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்டு அந்த பகுதியில் அதிமுக அறிமுகமானவர். ஒரு கொலை வழக்கில் அடையாளம் காணப்பட்டிருக்காரு, கொலை வழக்கு அடையாளம் காணப்பட்டிருக்காரு. பங்காளிகள் கூட வாழ்த்து வந்தார் பழனிசாமி. தன் குடும்பத்துக்கும் பங்காளி குடும்பத்துக்கும் பாதை பிரச்சனையில் சண்டை மூட கொலை வரை நீண்டது. இதில் எதிர்த்தரப்பை சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டனர். கொலையில் தொடர்புடையவர்கள் என தேடப்பட்டு வந்தவர்கள் தலைமறைவாக்கினர். அவர்களில் ஒருவர்தான் எடப்பாடி கே பழனிசாமி. கட்ட பஞ்சாயத்து சமரசத்தால் சாட்சிகள் பல்டி அடிக்க வழக்கு தள்ளுபடியாகி கொலை வழக்கில் இருந்து மீண்டு வந்தனர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர். இது விகடன் செய்தி. இந்த எடப்பாடி பழனிசாமி யாரை பார்த்து கேள்வி கேட்கிறார் என்றால் இந்த ஒரு வரியை சொல்லிவிட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். 28/1975 இன்றைய முதலமைச்சருக்கு திருமணம். 28/1975 நம்முடைய முதலமைச்சருக்கு திருமணம். திருமணமான சில மாதங்களில் விசா கொண்டு வரப்படுகிறது. தலைவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு. இப்ப இருக்கிற நம்முடைய தலைவர் வெளியூர் போயிருக்கிறாரு. காவல்துறை வீட்டுக்கு போகுது இன்றைய முதலமைச்சரை கைது பண்றது. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் சொல்லுகிறார், என் மகன் ஓடி ஒளிபவன் அல்ல, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, வந்துருவோம். அதே மாதிரி அடுத்த நாள் வருகிறார். காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்படுகிறது. காவல்துறை வந்து கைது செய்து அவரை அழைத்து செல்கிறது. இங்க மத்திய சிறைச்சாலை புலன் கிடையாது, இங்க இருந்துச்சு. மத்திய சிறைச்சாலைக்கு கூட்டு போறாங்க நம்முடைய முதலமைச்சரை. ஒரு இருள் சூழ்ந்த நேரம். ஒரு காவல்துறை அதிகாரி அவரை எட்டி தள்ளுறாரு, போய் புத்துன்னு விழுறாரு நம்ம தலைவர். ஒரு உருவம் தாங்கி பிடிக்கிறது. யாரு தம்பி நீங்கன்னு கேட்டாரு. கேட்டவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். ஐயா நான் ஸ்டாலின். தம்பி நீங்களுமா, உங்களை கைது பண்ணிட்டாங்களா? ஆமாண்ண. சரி படுங்க, எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். படுத்துறாங்க. காலையில இருந்து பார்த்தா அந்த ரூம்ல 2 பேர் கூட இருக்க முடியாது, ஒருத்தர் இருக்கலாம், அவ்வளவுதான் அந்த ரூம். அதுல 4-5 பேர் அடைச்சு வச்சிருக்காங்க. முக்கில 2 பானை. தலைவர் வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கேட்கிறார். இதை அவர் பதிவு பண்ணிக்கிறார் அவருடைய புத்தகத்துல. ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைவர் கேட்கிறார், இதுல 2 பானை இருக்குதாங்க, நம்ம காலனியை நீட்டவே இடம் இல்லையே, இதுல ஒரு பானையை தள்ளி வச்சு ஒரு பானை வச்சுட்டா போதாதான் நம்ம தண்ணி குடிக்கிறதுன்னு கேட்கிறாரு. எனக்கு அந்த பதில படிக்கும் போது அவங்களுடைய கண் கலங்கும். ஆசிரியர் வீரமணி சொன்னார், தம்பி அதில் ஒரு பானை தான் நாம் தண்ணீர் குடிப்பதற்கு, இன்னொரு பானையில் தான் நாம் அத்தனை பேரும் சிறுநீர் வைக்கிறோம். ஒரு அறையில் ஒரு பானை சிறுநீர் கழிப்பதற்கு, அதன் பக்கத்திலேயே குடிநீர் பானை, அங்கேயே படுக்கணும், அங்கேயே சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை விசாவை கண்டு அஞ்சாமல் எழுந்து நின்ற ஒரு தலைவரை பார்த்து இன்றைக்கு கொலை வழக்கில் தலைவரைமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் இது கால கொடுமை. அதை விட கொடுமை, அவர் விசாவில் கைதாகி சிறையில் இருந்த பொழுது இன்றைக்கு அவர் என்னை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் என்று ஒரு நடிகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த நடிகர் அப்பொழுது 1.5 வயசு குழந்தையாக கையை சுப்பிட்டு தவழ்ந்து கொண்டிருந்த நடிகர் என்பதையும் நான் சொல்லி, ஏன்னா அவர் விசால கைதாகி உள்ள இருந்தப்ப அவருக்கு 1.5 வயசு. இப்போ ஒரு நடிகர் வந்திருக்காரு, ஸ்டாலின் என்ன பார்த்து பயப்படாத மாதிரிலாம் பேசுறாங்கல்ல, அவர் வந்து மிசாவை கண்டு பயப்படாமல் சிறையில் இருந்த பொழுது அந்த நடிகர் 1.5 வயது குழந்தையாக இருந்தவர். இவர்கள் எல்லோரும் வருவது தமிழ்நாட்டை சீரழிப்பது. நாம நீங்க ஒண்ணு ரொம்ப நான் சொன்னதை ஞாபகம் போய் பேசுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதை தாண்டி நீங்க உங்களுடைய டே டு டே லைஃப்ல அனுபவிக்கிற
எல்லா திட்டத்திலும் திமுக இருக்கிறது. காலையில போய் டேப்பை திறக்கிறீங்கல்ல, தண்ணி வருது இல்ல, குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து வீட்டுக்கு வீட்டு தண்ணீர் கொடுத்தவர் கலைஞர். திமுக என்ன செஞ்சதுன்னு கேட்கிறவன் நாளையில இருந்து டேப்பை மூடிது வேண்டாம். திமுக என்ன கிழித்ததுன்னு கேட்கிறவன் எவனும் அரசு பெருசா கால் வைக்காத. ஏன்னா அரசு போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். திமுக என்ன செய்யுதுன்னு கேட்கிறவன் உங்ககிட்ட பிள்ளைகள் ஐடி பார்த்து வேலை பார்த்து கம்ப்யூட்டர் கம்பெனி வேலை பார்த்து அதை டிசைன் பண்ணிட்டு வரது எங்கேயாவது ஷாடி எழுத சொல்லு, சுவாமியை முடிக்க சொல்லு. நீங்க இப்படிதான் பேச வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நீங்க என்ன செஞ்சது என்ன செஞ்சா எவ்வளவு செஞ்சதுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டா இது இவ்வளவு என்னமா செஞ்சது. திமுக என்ன செய்தது என்று கேட்பவர்கள் யாரும் இருந்தால் கலைஞர் காப்பீட்டு அட்டை வச்சிருக்கீங்களா, கிழிச்சு தூக்கி தூர போட்டுருங்க. உடம்பு சரியில்லையா எங்கேயாவது போய் கை மருந்து எடுத்து சாப்பிட்டு நீங்க வந்து நினைச்சீங்க நீங்க உங்களை காப்பாத்திக்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமியோ அல்லது பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களோ இப்படி பார்த்துட்டு வாங்க. நான் கோபத்துல சொல்றேன், உண்மையிலே நான் கோபத்துல சொல்றேன். இவ்வளவு போட்ட பிறகு ஒரு அரசை நோக்கி நாம் கேள்வி கேட்போம்னா கலைஞர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் அரசியலில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, என்னால் பல பெற்றோர்கள் எனக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்க கூடாது என்று சொன்னார். அவங்க அப்படி இருக்கட்டும், நாம நன்றியோடு இருப்போம். அவர் கண் அறுவை சிகிச்சை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. கண்ணு தெரியாதவங்களுக்குலாம், அப்போ வயசானவங்களுக்குலாம் கூட்டு போய் என்ன செஞ்சாரு, கண் அறுவை சிகிச்சை செய்து எல்லாருக்கும் கண்ணாடி மாட்டி விட்டாரு. கண்ணு தெரிஞ்சவொடனே இந்த தாத்தா பாட்டிலாம் போய் வெட்டையில ஓட்டு போட்டாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இருக்கிற தாத்தா பாட்டிக்கெல்லாம் கண்ணு தெரியாது, கண் அறுவை சிகிச்சை செஞ்சு கண்ணாடி மாட்டி விட்டேன். கண் தெரிஞ்சவங்க எல்லாம் போய் வெட்டையில ஓட்டு போட்டு வச்சுப்பாரு. கண் இருந்தும் பார்வையற்றவர்களாக இல்லாமல் தெளிவோடு சிந்தித்து முடிவெடுப்போம். இன்னும் ஓராண்டில் தேர்தல் வருகிறது. இன்னும் மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்த்தப்பட வேண்டும். 2.0 திராவிடம் 2.0 வளர வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் களத்தில் இறங்குவோம். தமிழ்நாட்டை இன்னும் உலக தரத்திற்கு, சென்னையை இன்னும் உலக தரத்திற்கு உயர்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.